ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரெசிபி நம்ம எதுவும் கவர் பண்ண போகிறதில்ல. பேசிக் குழம்பு மசாலா தூள் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு அருமையான ஃப்ளேவர்ஃபுல்லான சுவையான குழம்பு தூளுங்க. இந்த போட்டு குழம்பு வச்சா குழம்பு சுவையாக இருக்கும். ஸோ மிளகாத்தூள் சுவையாக இருக்குமான்னு கேட்டுறக்கூடாது. ஸோ அது எப்படி அரைக்கலான்னு பார்த்துருவோமா? ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி அரிசி மட்டும் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுத்தா போதும். மிச்சம் எல்லாமே லைட்டாக சூடானா போகணும். ஏன்னா இதை வந்து முதல்லயே ஒரு 2 நாளைக்கு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துருவோம். கடலைப்பருப்பு, ஜீரகம், தனியா ப்ளஸ் மிளகாய் அது எல்லாமே வெயிலில் காய வச்சு எடுத்ததுனால இந்த மாதிரி சட்டியில் போட்டு லைட்டாக சூடு பண்ணாலே போதுமானது. சூடு பண்ணி மட்டும் அரைச்சிக்கிட்டா எங்கள் ஊர் தேனிங்கிறதுனால கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதிகபட்சம் சில்னஸான கிளைமேட்டுன்றனால வண்டு வச்சிரும். அதனால தான் நாங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா மேபி வறுக்காமல் நீங்கள் வெயிலில் காய வச்சு மட்டுமே அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட வண்டு வைக்காது. ஸோ அதனால தான். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு இப்போ மில்லில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியாக ஒரு 100 கிராம் அளவு உப்பு கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் வண்டே வைக்காதுங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதான். இதில் வந்து நான் மஞ்சள் சேர்க்கல. அதான் எங்கள் ஏரியான்றதுக்கு எனக்கு மஞ்சள் தேவைப்படலை. ஸோ சில பேர் இதில் மஞ்சள் சேர்ப்பாங்க, இல்லை நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ப்பாங்க. இது என்னோடய ஸ்டைல். இது ரொம்ப சிம்பிள் மசாலா, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழம்புக்கும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ வேணும்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு கூட எடுத்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது டீட்டெயிலாக இன்னும் வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுலாம் வேணும்னா சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேசிக் மசாலா கிடச்சிரும். ஸோ அவ்வளோதாங்க. இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சூப்பராக அருமையாக வருங்க. இந்த மாதிரி உப்பெல்லாம் கலந்து தேவையான அளவுக்கு ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி ஒரு சில்வர் தூக்குவாளியில் எடுத்து வச்சிட்டோம்னா அது பாட்டுன்னு ஓரமாக அருமையாக இருக்குங்க. தேவைப்படும் போது மட்டும் அள்ளிக்கலாம். ஒரு அரை கிலோ பொடி எடுத்து வெளியே வைக்கிறோன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு கவர் ஆகிடும் இல்லையா? ஸோ அவ்வளோதாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றிகள்.